திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள திருச்சி ராணுவ வீரர் தேர்வு மையத்தில் ராணுவத்திற்கு ஆட்கள் தேர்வு நடந்தது. தொழில்நுட்பம், நர்சிங் உள்ளிட்ட பணிகளுக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்திய ராணுவ தேர்வு அமைப்பின் துணை இயக்குநர் பிரிகேடியர் பங்கஜ் சின்ஹா தேர்வு பணிகளை பார்வையிட்டார். ராணுவத்திற்கு ஆட்கள் தேர்வு செய்வது வெளிப்படையாக நடக்கிறது. இடைத்தரகர்கள் யாரேனும் இருந்தால் புகார் தெரிவிக்கலாம் என்று பங்கஜ் தெரிவித்தார். Our army, that is Indian Army, is the world's second biggest standing army. That is as far as the size is concerned, and it is one of the finest army as far as the quality is concerned. We obviously become one of the largest employment providers in our country. Nearly 39 or 38% of entire central government employment is the army, and the only other competitor in size with us is the Indian Railways. ராணுவ பணிக்கான எழுத்து தேர்வுகள் ஆன்லைன் முறையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. We are going in now for automation of the entire process slowly and gradually. From 2011 onwards, we are also contemplating of taking the written exam online. இந்த முகாமில் நெல்லை கலெக்டர் ஜெயராமன், கர்னல் சஞ்சீவ் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.